ஸோ கைஸ் எங்கள் காலேஜில் இன்றைக்கி இன்டர் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை சும்மா போயிட்டு லன்ச் டைமில் பார்த்துட்டு வரலான்னு போனால் செம்ம வெயில் எல்லோரும் கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, எதாவது வாங்கலாம்னு பார்த்தா அங்கேயும் செம்ம கூட்டம். சரி ஓகே நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அகைன் கிளாஸ்க்கே போயிட்டு எங்ககிட்ட இருக்க லஞ்சே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கைஸ் பேக் ஹோம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சே. ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணோம், ரீல்ஸ் எடிட் பண்ணோம். டெய்லி ஒரே ஒர்க்காக போகுது. எனக்கு வந்து ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக லீவ் வேணும், எந்த ஒர்க்குமே இருக்கக்கூடாது, எந்த எடிட்டிங் எந்த வீடியோ ஷூட்டிங் எந்த ஒர்க்குமே இல்லாமல் ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படி இருக்கணும் கைஸ். நிஜமாகவே நான் வந்து யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நான் நினச்சிருக்கேன் ஜாலியாக இருக்கும்ல வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணுறது பற்றி கூட நான் பெருசாக யோசிச்சது கிடையாது. பட் ஆனால் வீடியோ எடுக்கணும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நிஜமாகவே அது உள்ளே வந்து பார்த்தா மட்டும்தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு தெரியும். எனக்கு ஒரு நாள் வீடியோ எடிட்டிங் வீடியோ ஷூட் எதுவுமே இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி 15 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ இப்போ என்னன்னா அதான் வீடியோ வந்து ஒரு ரீல் எடிட் பண்ணோம். இன்றைக்கி போஸ்ட் பண்ண வீடியோ நான் இன்னும் எடிட்டே பண்ணல, அதை எடிட் பண்ணோம். இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிற வீடியோ ஒன்று எடிட் பண்ணோம். தட்ஸ் இட். இன்றைக்கி 2 வீடியோ மட்டும் எடிட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் போகணும். வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வரையும் லைஃப் அப்டேட் இவ்வளோ தான். சாரி, லைஃப் அப்டேட் இல்லை, இன்னியோட டேவோட அப்டேட் இவ்வளோ தான். இது என்னன்னு தெரியுமா? இது உங்கள் எல்லாருக்குமே வழக்கம் போல் தெரிஞ்ச அதே டிஷ் தான், சாக்லேட் ஓட்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருக்கு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளையும் இதில் மில்க் அண்ட் பனானா தான் இருக்குது, ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி என்னோடய டின்னர். டைம் வந்து 4:30 நான் வந்து இன்றைக்கி என்னோட டின்னர் முடிக்க போகிறேன். ஸோ பார்ப்போம். முடிச்சுட்டு வாக்கிங் போகணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. டின்னர் சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் டின்னர் சீக்கிரம் சாப்பிட்டேன். ஹாய் கைஸ். ஸோ வாக்கிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே வாக்கிங் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலான்னு. பின்னாடி ஸ்கை பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருக்குது. நான் அப்படியே வாக்கிங் போயிட்டே வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. இன்ஸ்டாக்கு ரெடி பண்ணியாச்சு, ஷார்ட்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு, லாங் வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் வாக்கிங் போகும்போதே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எடிட்டிங் டன். ஸோ நான் போயிட்டு வாக்கிங் போயிட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே பை. குட் மார்னிங். ஸோ இப்போ தான் எழுந்தேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே அதுவும் காலேஜ் போகிறது எவ்வளோ பெரிய மன வழி தெரியுமா? அது வந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மை காஃபி. ஸோ இன்றைக்கி டேயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து எனக்கு செமினார் இருந்துச்சுல்ல. ஸோ இன்றைக்கி வித்யாவுக்கு வந்து மார்னிங் டாஸ்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவள் வந்து டாஸ்க் பண்ண போகிறாள். ஸோ அதுக்கு நேற்றே அவள் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டா. வி ஃபைனலைஸ்டு. இன்றைக்கி போயிட்டு மார்னிங் டாஸ்க்கு. ப்ளீஸ் இன்றைக்காச்சும் வந்து கிளாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெட்டிக்காக இருந்துச்சுன்னா என் மனசுலாம் உடஞ்சிரும் கைஸ். இன்றைக்கி ஈவினிங் நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். ஓகே கைஸ், சென்னையில் மழை வருது கைஸ். ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நான் காலேஜ் போய் சேர்ற வரையும் மட்டும் மழை வரக்கூடாது. நாங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ மழை வந்தாலும் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனால் ஐயோ நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் காலேஜ் போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இப்போ என்ன மாதிரி சிச்சுவேஷன்னா, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. வெயிலும் அடிச்சு மழையும் பெய்ஞ்சா நரிக்கோ காக்காக்கோ கல்யாணம் இன்னைக்கு. எப்படி சொல்லிட்டு இருக்கேன்? இப்பெல்லாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நிறைய தடவை இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டேன். மழை பெய்யுதுன்னா வந்து சாமி வந்து கை கழுவுறாரு சாப்பிட்டு. என்னது மழை பெய்யுது சாமி சாப்பிட்டு கை கழுவுறாரு?
இது நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடக்கம் அவர்கள் வைத்தும் அடக்கம் ஆறுகள் வைத்து விடும். ஒருவரிடம் இருக்கும் அடக்கம் அப்ப போன் வர ஸோ கைஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மூஞ்சி வந்து ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஷாக் ஆகிடாதீங்க, அதுக்காக தான் முன்னாடியே இந்த எச்சரிக்கை கொடுத்தேன். ஸோ என்னோடய ஐப்ரோ பார்த்திங்களா இந்த நிலமையில தான் இருக்குது. என்னோடய நேரம் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பட் ஆனால் நான் சடனாக போயிட்டேன். லாஸ்ட் டைம் இங்கே பண்ணப்போ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க கைஸ், அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டேன். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக இப்படி ஒரு மாதிரி எனக்கு இந்த நான் சித்தனைக்கும் அவங்கக்கிட்ட நிறைய தடவை சொன்னேன், எனக்கு வந்து ஷேப் எடுக்க வேண்டாம் அண்ட் ஆல்சோ நிறைய எடுக்க தின்னாக பண்ணிட வேணாம், எனக்கு எப்படி இருக்கோ அப்படியே பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே ஓகேன்னாங்க. கடைசியில் சந்திரமுகி படம் பார்த்துக்கிட்டே என்னோடய ஐப்ரோஸை இந்த நிலைமை காட்டி விட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக இல்லை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது, பட் வேறு என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்ககிட்ட அட்லீஸ்ட் மேட்ச் ஆச்சு பண்ணி விடுங்கன்னு கேட்டப்போ ஓரளவுக்கு ஒரு மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. இப்போ நான் வந்து ஐப்ரோ பவுடர் வச்சு தான் இப்போ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ஆக்கி ஒரு 1 வீக்கு போட்டணும். ஒரு 1 வீக்கில் எனக்கு ஐப்ரோ வளர்ந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோ க்ரோயிங் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் வந்து சீக்கிரம் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஹாப்பி வித் மை த்ரெட்டிங். செம்ம பெயினாக இருந்துச்சு. ரொம்ப மாதங்கள் கழித்து நான் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ பெயினாக என்னென்னு எனக்கு தெரில, பட் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. சரி ஓகே, பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சா என்னோடய ஃபேஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எனக்கே தெரியல. ஸோ அவ்வளோதான், போயிட்டு காஃபி குடிக்கலாம். கைஸ் சம்ஹவ் மேனேஜ்டு, லைக் கொஞ்சம் ஐப்ரோ பவுடர் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ், சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இது எப்போ வந்து சரியாகும்னு இருக்குது. 1 வீக் ஆகும் எப்படியோ சரியாகிறதுக்கு. அந்த 1 வீக் ஆஃப் வீடியோவில் நீங்கள் இப்போ தான் என்னை பார்த்தாக்கணும், உங்களுக்கும் வேறு வழி இல்லை, எனக்கும் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ டின்னருக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சாப்பிட போகிறேன். டைம் வந்து 5 o'clock ஆகுது. ஸோ நான் இப்போவே என்னோட டின்னர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஈகர் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஸோ கைஸ் என்ன டின்னர்னு காட்டுட்டா. ஸோ இட்ஸ் அ சாண்ட்விச். ஸோ எனக்கு சாண்ட்விச் சாப்பிடணும் போல் இருந்துச்சா, அதனால் வந்து நான் சாண்ட்விச் வாங்கியிருக்கேன். சிக்கன் சாண்ட்விச். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோட டின்னர். வித்யாவோட டின்னர் வித்யா இது டின்னரா கன்ஃபார்ம். அப்படி எதாவது சாப்பிட்டா நான் காட்டுவேன். ஓட்ஸ் அவளோட டின்னர், இது அவளோட ஸ்நாக்ஸ். இது என்னது? இது சன்னா மசாலா. இது வந்து சன்னா மசாலா, இது அவளோட ஸ்நாக்ஸ். என்னோட ஸ்நாக்ஸ் வந்து சாண்ட்விச்.
அன்னைக்கு மாதிரி இல்லையா குழம்பு மடுக்கு. இது நீ சாப்பிடல, இதுல பெருசா எதுவும் போட்டுக்க மாட்டாங்கல்ல. சுண்டல் குழம்பு மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு நான்வெஜ் ஒரு ஃபினிஷ் இருக்கு. அடிச்சிருச்சு. தோசை, இட்லி, சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்ற சுண்டல் குழம்பு குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி இப்போதான் நான் சாப்பிடுவேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஹால் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் நிறைய வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த குர்த்திஸோட லிங்க்லாம் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் தென் ஷார்ட்ஸில் வந்து லிங்க் அட்டாச் பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்து ஒரு லாங் வீடியோ ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் போடுற எல்லா ட்ரெஸ், அதாவது ரீசெண்டாக போடுற எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க் அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்காத ட்ரெஸ்ஸஸோட லிங்க்கு எல்லாமே வந்து இந்த ஷார்ட்ஸில் இந்த லாங் ஃபார்மேட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா. ஸோ கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் யூடியூப் லாங் வீடியோ, யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு 2 days முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் வாங்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னால் எழுந்து வெளியில் போய் உட்காரவும் முடியல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். செம்மையாக வேர்த்துருச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து கோல்டு பிடிச்சிருச்சு போல். இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், காஃபிங், பாடிலாம் டயர்ட் எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்குது எனக்கு. ஸோ எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் இதுலேயும் வந்து நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி சூப்பர் ப்ரொடக்டிவ். எனக்கே நான் நினச்சா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ டேப்லெட்ஸ் வாங்கி போட்டாச்சு. அவங்க டேப்லெட் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க ரொம்ப தூக்கம் வரும் பார்த்து. இன்னும் ஒரு டேப்லெட் தான் இருக்குது. மொத்தம் 3 டேப்லெட் 2 தான் இருக்குது போகணும். ஸோ தீஸ் ஆர் த டேப்லெட்ஸ். டேப்லெட் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்து தூங்கலான் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வெளில போகலான்லாம் இருந்தேன் கைஸ். கடைசியில் எங்கேயுமே போக முடியல. நானே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் நான் ஹாப்பியாகவும் இருக்கும். பிகாஸ் எனக்கு உடம்பு முடியாதப்போ ஐ கம்ப்ளீட்டட் ஆல் மை ஒர்க்ஸ். ஸோ பாப்போம், சும்மா எங்கேயாச்சும் பக்கத்தில் ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வரணும்னு தோணுது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம், போனேன்னா வந்து உங்களுக்கு இந்த வ்ளாகில் காட்டுறேன். ஓகே, இப்போ என் வாய்ஸே சுத்தமாக மாறிடுச்சு கைஸ். ஸோ அதனால் இஞ்சி போட்டு டீ குடித்தா கொஞ்சம் சரியாகுன்றனால டீ குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கு. ஹாய் கைஸ், என் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கெல்லாம் ஏன் ஈரமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் இப்போ தான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்தேன். ஐம் டன் வித் மை ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் முடிச்சுட்டு இவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கின் கேர் பண்ணுறது வந்து நானே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கும் டூ லிஸ்ட் எழுதுனேன். அதை டிக் பண்ண மாட்டேன்னா எனக்கு அதை வீடியோ எடுக்கிற அளவுக்கு முடியல. பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்னென்ன எழுதுனேன். ஆஸ் யூஷுவல் வாட்டர் இன்டேக், ஏபிசி ஜூஸ், ப்ராப்பர் டயட், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பண்ணோன்னு எழுதியிருந்தேன். அண்ட் போலரைட்ஸ்லாம் வந்து வால்ஸில் பேஸ்ட் பண்ணோன்னு எழுதியிருந்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவலி இன்றைக்கி ஒரு ரீல் போடணும், லாங் ஃபார்மேட் வீடியோ போடணும், ஷார்ட்ஸ் போடணுன்னு எழுதியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு, ஐ மீன் ஆஸ் வாக்கிங் போகணுன்னு எழுதியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த வாக்கிங் போகணும் அப்படின்றதும் போலரைட்ஸை வந்து ஸ்டிக் பண்ணணுன்றது 2 மட்டும் நான் பண்ணல. மற்ற எல்லாமே பண்ணிட்டேன் கைஸ். டிக் 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 தான். ஸோ வாட்டர் இன்டேக் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் வந்து நான் ஏன் போலரைட்ஸ் ஓட்டலைன்னா ஈவினிங் தான் பண்ணலான்றது. அதுக்குள்ளே எனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. அப்படியே படுத்துட்டு டேப்லெட் போட்டது அதுக்கு அது ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்கணும், ஒரு மாதிரி அந்த மயக்க நிலையிலே இருக்குது. ஸோ அதான் சைட். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நானே நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜில் வந்து ஆக்சுவலி நேற்று நைட் வந்து ஏர்லியாக சாப்பிட்ருந்தேன். இல்லை 4:30க்குலாம் என்னோட டின்னர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது முடிச்சுட்டு வந்து நான் காலேஜ் போகும்போது எனக்கு மார்னிங் பசிக்கல, ஏபிசி ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு போனேன். பட் நேற்று நைட் செம்ம பசி கைஸ் பட்டிருந்தாலும் நான் எதுவுமே சாப்பிடல. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்.
ஸோ அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு காலையில் நான் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில, எனக்கு கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே என் கிளாஸில் ஒரு கேர்ளுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனோடனே கேக் அப்படியே உள்ளே போனோடனே கையில் கேக் தான் கொடுத்தாங்க, கேக் சாப்பிடு அப்படின்ட்டு. பட் நான் சாப்பிடவே இல்லை. நான் சுத்தமாக ஒரு இப்படி கூட சாப்பிடல, விஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே வந்துட்டேன். ஸோ அது இப்போ யோசிக்கும் போது ஓகே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்ல, பரவாயில்ல அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஸோ ப்ராப்பர் டயட்டில் வந்து இன்றைக்கி வந்து நான் என்னோடய டின்னருக்கு வந்து சாண்ட்விச் சாப்பிட்டேன். பட் ஆனால் அது என்னோடய டின்னராக தான் சாப்பிட்டேன், ஒரு மீலுக்கு அந்த சாண்ட்விச்சஸ். ஸோ ஆக்சுவலி ஓகே தான். ஸோ அதனால் நான் அது சாப்பிட்டேன். அண்ட் சூப்பர். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் டேப்லெட் போட்டேன், அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டே 16 and 17 or 15 and 16 எனக்கு தெரில. ஸோ எனிவே பை பை கைஸ், குட் நைட்.